அன்பு தமிழ் மக்களே வணக்கம். தமிழக அரசியலின் சூடு தாங்க முடியாம ஒரு சின்ன பையன் இங்கிலாந்துக்கு ஓடி போய்விட்டான். தோப்பனாரும் கொடைக்கானலுக்கு ஓடி போயிட்டாரு. இதுக்கு தான் அனல் தெரிக்க மேடையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ வாய் வெந்துக்குச்சு, கை சுட்டுக்குச்சின்னு அங்கே போய் வைத்தியம் பண்ண போக வேண்டியதாக இருக்குது. கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடநாடு ஒரு கேடா என்று தமிழக மக்களுக்கு கேட்க தோன்றும் என்று கருணாநிதி சும்மாவா சொன்னார்? அப்படி கேட்ட நாக்கும் இப்போ செத்து போச்சு. அதை மக்கள் இன்னமும் நினைவில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிச்சயமா மறந்துருப்பாங்க. அதை இப்போ போய் தேவையில்லாம சொல்லி கிண்டி எடுத்து சொல்லிக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு திரிவானேன். உனக்கு ரொம்ப தான் குசும்புயா. ஸ்டாலின் இல்லாம தலைமைச் செயலகம் களை இழந்து போச்சுயா. சொல்லப்போனா செயலிழந்து ஸ்தம்பித்து நின்று போய்விட்டதாம். கையெழுத்து வாங்க ஃபைல்களை தூக்கிக்கிட்டு கொடைக்கானல் போன அரசு ஜீப்புகளால் டிராஃபிக் ஜாம் ஆகி போக்குவரத்தை ஸ்தம்பிச்சு போயிடுச்சான். மைல் கணக்கில் வாகனங்கள் பேரணியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதனால கொடைக்கானல் போகிற வாகனங்களுக்கு பாஸ் வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. கொரோனாவுக்கு பயந்து பாஸ் போட்ட மாதிரி தான் இதுக்கும் போட வேண்டியதாக இருக்குது. கொடைக்கானலில் இருப்பது கொரோனாவோ என்னமோ நாம் என்ன கண்டோம்? ஸ்டாலினால் டிராஃபிக் ஜாம் உண்டாயிடுச்சின்னு சொன்னால் பிரெட்டை தூக்கிக்கிட்டு வரானுங்க இந்த ஊபிஸுங்க. இவங்களாம் திருத்தவே முடியாதப்பா. அண்ணாமலையும் கர்நாடகாவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனவர் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. சென்னையில் முதல்வனும் இல்லை, புதல்வனும் இல்லை. மீடியா பசங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு செய்திக்கு அலைகிறானுங்க. பார்க்க பாவமாக தான் இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் போட முடியாமல், பரபரப்பு நியூஸ் போட முடியாமல், தமிழகத்தில் வெயில் 105 தொட்டதுன்னு பிரேக்கிங் நியூஸ் போட வேண்டியதாக இருக்குது. கொடைக்கானலுக்கு போனதுக்கு பதில் கம்யூனிஸ்ட் தோழன் பினராயி விஜயனுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கலாம்ல. காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்து திராவிட கட்சிகளையும் கம்யூனிஸ்டுகளையும் மிசாவில் உள்ள தூக்கி வச்சுது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தது அப்படின்னு உண்மையை எடுத்து சொல்லி அந்த காங்கிரஸுக்கு அவங்க ஓட்டுன்னு பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே. கம்யூனிஸ்டுகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளும் அகமகிழ்ந்து போயிருப்பாங்க. 25 கோடிக்கு விலை போனதுக்கு அவங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இதையெல்லாம் செய்யாம நைஸா கொடைக்கானல்ல போய் பதுக்குனா என்ன அர்த்தம்? அது என்ன மாதிரியான இந்தி கூட்டணி தர்மம்? அதை நான் கேட்கல, என்கிட்ட மக்கள் கேட்குறாங்க, கேட்க சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அடப்பிரதம பாச பிரியனுக்கு வேணாட்டில் ஓய் ராகுல், ஒன்றும் கவலைப்படாதீரும், நான் இருக்கேன், எவனும் உன்னை தொற்று கூட பார்க்க முடியாது, சீண்டியும் பார்க்க முடியாது என்று ஆதரவு கூடையை ராகுல் காந்தி தலையில் கவுத்துட்டு வந்திருக்கலாமே. வெயில் அதிகமாகி அவரும் அதிகம் உளராம அவரையும் பாதுகாத்திருக்கலாமே. கல்குவாரியில் ஊழல் பண்ணிக்கிட்டு ஐடி கம்பெனிக்கு லஞ்சம் கொடுத்த பினராயிக்கா உங்கள் ஓட்டுன்னு கேரளத்து மக்களை கேட்டு உசுப்பேத்தி காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கலாமே. அதை ஏன் செய்யலை? இல்லை மோடி மாதிரி ஒரு ரோட் ஷோ ஒன்றை போட்டு கேரளத்தை கலக்கி இருக்கலாமே. கேரளத்து மக்களும் அதிசய பிறவிகளை அதிசயமாக பார்க்க ஓடி வரக்கூடியவர்கள் தான். கூட்டத்தை கூட்டி ஜமாயிச்சிருக்கலாம். கூட்டம் பிச்சுக்கிட்டு வந்து கூடி நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க மக்கள். நம்ம டிவி சேனல்லையும் லைவாக அதை ஒளிபரப்பி இருக்கலாம். கரைபடியாத ரின் சோப் போட்டு கழுகிய கை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு கம்யூனிஸ்டை நார கிழிச்சு வசைபாடி இருக்கலாமே. நல்ல சான்ஸை விட்டுட்டீங்களே. சோர்ந்து போயிருக்கிற ராகுல் தம்பியும் அகமழுந்து இருப்பார். இப்படி கட்சியிலே இருந்து 2 பேரும் ஆளுக்கு குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டா எப்படிப்பா? கூட்டணி தர்மத்தை யார் காப்பாற்றுறது? அது பிச்சை எடுத்துக்கிட்டுல இப்போ தெரியுது. நீங்கள் குளிர் பிரதேசங்களுக்கு போனால் இங்குள்ள எதிரிகளுக்கும் உங்கள் எதிரிகளுக்கும் குளிர் விட்டு போயிடுமே. அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? மறந்துட்டீங்களா? உங்கள் உதயநிதியின் தேர்தல் பரப்புரையை பார்த்து பயந்து தான் RN ரவி எம்பி தேர்தலில் நிற்காமல் ஒதுங்கிட்டார். இல்லைன்னா அவரும் தமிழிசை மாதிரி தேர்தலில் குதித்து உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு இருப்பார். இப்போல்லாம் கருப்பு கொடை, கருப்பு பலூன், கருப்பு ரிப்பன் ஒன்றுமே பறக்க விட மாட்டேங்கிறீங்களே. என்ன ஆச்சு உங்கள் திராவிட வீர பாரம்பரியத்துக்கு? பயந்துட்டீங்களா கண்ணு? மே 6ஆம் தேதி நீட் எக்ஸாம் வெற்றிகரமாக நடக்க போகுதே, அதை தொடங்கி வச்சுட்டு போயிருக்கலாமில்ல. அதை பார்க்க சகிக்காமத்தான் 2 பேரும் இடத்த காலி பண்ணீங்களா?
1.5 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுத போகும்போது அவங்க அடலேரே சென்று வா வென்று வான்னு வாழ்த்திய வழி அனுப்பி வச்சுக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர்கள் ஆர்வமாக எக்ஸாம் எழுதுவதை காண சகிக்காமத்தான் ரணமான உங்கள் மனதை குளிரூட்டி குணமாக்க 2 பேரும் குளிர் பிரதேசங்களுக்கு போனீங்களாக்கும். உண்மையை சொல்லுங்க, இது ஒரு திராவிடர் மாடல் தானே. புதல்வன் முதலீடுகளை ஈர்க்கத்தான் லண்டன் போனாருன்னு முதல்வன் தைரியமா சொல்ல வேண்டியதுதானே. வழக்கமா வெளிநாடு போனா அதைத்தானே சொல்லுவீங்க. அது உங்களுக்கு கைவந்த கலையாச்சு. லண்டனுக்கு போன பிள்ளையாண்டான முதலீடு பண்ண பணம் எல்லாம் பத்திரமா இருக்குன்னு போன் போட்டு சொன்னாரா இல்லையா? ஒரு சந்தேகம், அதான் கேட்டேன். போட்ட துட்டு பத்திரமா இருந்தா கம்பெனிக்கு தானே நல்லது, அதான் கேட்டேன். சவுக்கு சங்கர குண்டோட கைலாசத்துக்கு அனுப்பின விஷயத்த உங்க கூலிப்படைகள் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? அவரை தேர்தல் முடிவு வரும் வரை உள்ளேயே வைப்பீங்களா, இல்லை கோர்ட்டு மண்டையில் கூட்டிய பிறகு விடுவிப்பீங்களா? ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குது. உள்ளூரில் இருந்தாலாவது ஏதாவது உணர்வீங்க, தெரிஞ்சுப்போம். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. ஜெயிலில் இருந்து அவர் வெளியே வந்ததும் அவருடைய தாக்குதல் கருப்பாக பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இப்போ நல்லா தெரியுது. சவுக்க வெளியில் விட்டால் தேவலை இல்லைன்னா இந்த ஷர்மிளா மாதிரியான நபர்களின் சப்பை பொய் வீடியோக்களை எத்தனை நாளைக்கு தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பது? இப்போதைக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது. இதெல்லாம் தெரியாதவங்க புரியாதவங்க கண்ணுக்குத்தான் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் எரித்து கொல்லப்பட்டது ஒரு குற்றமாக தெரியும். குடிநீரில் மலம் கலந்தது கூட குற்றமாக தெரியும். கழிவு நீர் ஆற்றுல கலப்பது எல்லாம் குற்றமாக தெரியும். போலீஸ் கஞ்சா வியாபாரிகள் கல்லால் தாக்குவது கூட குற்றமாக தெரியும். கூலிப்படைகளின் கூடாரமே தமிழகம்தான் என்பது புரியும். கூலிப்படைகள் வந்தால் அவர்களை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும் சும்மா விட்டு விடுமா? அவர்களை ஆதரிக்க வேண்டாமா? காவிரி தண்ணீரை கர்நாடகாவிடம் இருந்து வாங்க துப்பில்லை என்று விஷயம் தெரியாம காரி துப்புறாங்க. காவிரியில தண்ணி இருந்தா தானேயா திறந்து விட சொல்லி கேட்க முடியும். அங்க என்ன துபாய் மாதிரி செயற்கை மழை பெஞ்சுக்கிட்டா இருக்கு? தண்ணீர் திறந்து விட அறிவாலயத்தில் இருந்து வந்தவங்க மாதிரி பேசப்படாது. டிஎம்சிக்கு ஓட்டளிப்பது சுத்தமா வேஸ்ட். பிஜேபி எவ்வளவோ மேலு. டிஎம்சிக்கு ஓட்டு போடுவதை விட பிஜேபிக்கே ஓட்டு போடலாம் என்று அதிர் ரஞ்சன் சௌத்ரி மாதிரி பேசணும். உண்மை எப்படியும் ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? கேரளத்தில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு எதிரி, அதுபோல காங்கிரஸ் டிஎம்சிக்கு மேற்கு வங்கத்தில் எதிரி. ஆனால் நாங்கள் இந்தி கூட்டணிக்காரங்க. எதிரிக்கு எதிரி நண்பன், ஆனால் நண்பனோட எதிரி எதிரி அல்ல. புரிஞ்சுதா? இது புரிஞ்சவன் தெளிஞ்ச அரசியல்வாதி, புரியாதவன் வெறும் ஓட்டு போடத்தான் லாயக்கு. புரிஞ்சுதோ? அதனால தான் சொல்கிறோம், இந்தியின் முதல் எதிரி மம்தா, 2ஆம் எதிரி மம்தா, 3ஆம் எதிரி மம்தா பானர்ஜி. ஜூன் 4ஆம் தேதி அரசியல் தவறுகள் யார் யார் செய்துள்ளார்கள் என்பது தெரிந்துவிடும். இபாங்க் ஓபாங்க் ஜோபாங்க், இது மம்தா எழுதிய கவிதை. அதான் அடிச்சு சொல்றேன். டிஎம்சி பிஜேபியின் பி டீம். போதுமா? இப்பெல்லாம் வாய் உளறி இப்படி ஏதாவது சொன்னா தான் மக்களும் நம்புறாங்க. மோடி யோகி ஆதித்யநாத்தின் பி டீம். வரட்டா மக்களே.